ஹலோ நண்பா, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரும் அவ்வளோ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான நியூஸ் தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா, எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. வேகன்சி கூட்டுவாங்களா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்கு நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்க. சரிங்களா ப்ரோ, எனக்கு மார்க்ஸ் வந்து இவ்வளோதான் ப்ரோ இருக்கு, எனக்கு கட் ஆஃப் வருமா, பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு எல்லா கேட்டகரியிலும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு குட் நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜிடிக்கான வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். சரிங்களா, நீங்க மார்க்ஸ் கம்மியா இருக்கீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இன்னையில இருந்து கண்டிப்பா எப்படியா பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிருங்க. இது வரைக்கும் நீங்க பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இன்னையில இருந்து கண்டிப்பா நீங்க பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிருங்க. சரிங்களா, ஆல் ஓவர் இந்தியா, சரிங்களா, இந்தியா லெவல்ல மொத்தம் ஒரு 14,000 வேகன்சி, சரிங்களா, 14,000 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதுக்கு முன்னாடி வந்து வேகன்சி வந்து 39,000 சில்லறை இருந்துச்சு. இப்போ வந்து வேகன்சி 53,000க்கு மேல உங்களுக்கு வந்து வேகன்சி கூட்டியிருக்காங்க. சரிங்களா, ஆல் ஓவர் இந்தியா லெவலில் உங்களுக்கு 14,000 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஆல் ஓவர் இந்தியா நமக்கு தேவையில்ல, நம்ம தமிழ்நாடு லெவலில் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோ அப்படின்னா உங்களுக்கு வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். சரிங்களா, நம்ம தமிழ்நாடு லெவலில் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து 1061 வேகன்சி இருந்துச்சு. இன்னைக்கு இன்க்ரீஸ் பண்ணதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து 505 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இப்போ தமிழ்நாடு வேகன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1566 வேகன்சி நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கு. சரிங்களா, இது வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. சரிங்களா, இப்போ போன வாட்டி இல்லை 2024 வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து வேகன்சி 1300 பிளாட் தான் இருந்துச்சு. சரிங்களா, 1300க்கு மேலே தான் இருந்துச்சு. இந்த வாட்டி 1500க்கு மேலே வேகன்சி இருக்கு. சரிங்களா, ஆனால் இந்த வாட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து நிறைய பேர்கிட்ட விசாரிச்சு பார்த்ததுல எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டம் ப்ரோ, போன வாட்டி எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சு ப்ரோ, ஃபர்ஸ்ட் பேட்ச் பசங்கள்ட்டும் கேட்டு பார்த்தாச்சு, செகண்ட் பேட்ச் பசங்கள்ட்டும் கேட்டு பார்த்தாச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், சரிங்களா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் ஜிடி எக்ஸாம் அட்டன் பண்ணாங்க. விசாரிச்சு பார்த்ததுல கொஞ்சம் கொஸ்டின் தப்பாக தான் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து எவ்வளோ வேகன்சி, முன்னாடி எவ்வளோ வேகன்சி இருந்துச்சு, இப்போ எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா, மொத்தம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1061 வேகன்சி இருந்துச்சு. சரிங்களா, 505 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 1061 வேகன்சில இருந்து 1566 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இப்போ வந்து ஒவ்வொரு இதாக அந்த எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் பிஎஸ்எஃப். சரிங்களா, பிஎஸ்எஃப்க்கு வந்து 397 வேகன்சி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணதில் 487 வேகன்சி. சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 90 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து சிஎஸ்எஃப், சரிங்களா, சிஐஎஸ்எஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 191 இருந்துச்சு. சரிங்களா, இப்போ வந்து 466 வேகன்சி இருக்குது. இன்னைக்கு இன்க்ரீஸ் பண்ணதில் கிட்டத்தட்ட அதிகமாகவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அடுத்து சிஆர்பிஎஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 337 வேகன்சி இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 409 வேகன்சி இருக்கு. சரிங்களா, அடுத்து எஸ்எஸ்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 வேகன்சி இருந்துச்சு. சரிங்களா, இன்னைக்கு இன்க்ரீஸ் பண்ணதோட சேர்த்து இப்போ 45 வேகன்சி டோட்டலாக இருக்குது எஸ்எஸ்பிக்கு. அடுத்து ஐடிபிபி, சரிங்களா, ஐடிபிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடி உள்ள வேகன்சி இப்படியே பார்க்கும்போது 78 வேகன்சி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து உங்களுக்கு 106 வேகன்சி இருக்கு. சரிங்களா, இன்க்ரீஸ் பண்ணதோட சேர்த்து 106 வேகன்சி இருக்கு. சரிங்களா, அடுத்து ஏஆர். சரிங்களா, ஏஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி 34 வேகன்சி இருந்துச்சு. இன்னைக்கு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணதோட 53 வேகன்சி. சரிங்களா, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1061 வேகன்சி இருந்துச்சு. இன்னைக்கு 505 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணதோட உங்களுக்கு 1566 வேகன்சி டோட்டலாக தமிழ்நாடு லெவலில் டோட்டலாக 1566 வேகன்சி இருக்குது. சரிங்களா, இதை வந்து நம்ம கேட்டகரி வைஸாக பார்க்கலாம். சரிங்களா, இப்போ பிஎஸ்எஃப் வந்து 397 வேகன்சி இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு இன்க்ரீஸ் பண்ணதோட 487 வேகன்சி. சரிங்களா, அதில் எஸ்சிக்கு வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்க்கலாம். சரிங்களா, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75 வேகன்சி இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு 92 வேகன்சி இருக்குது. சரிங்களா, அடுத்து எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி இருந்துச்சு. இப்போ வந்து உங்களுக்கு 5 வேகன்சி இருக்கு. சரிங்களா, அடுத்து ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 107 வேகன்சி இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணதோட 131 வேகன்சி இருக்கு. சரிங்களா, அடுத்து இடபிள்யூஎஸ், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 வேகன்சி இருந்துச்சு. இன்னைக்கு இன்க்ரீஸ் பண்ணதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 49 வேகன்சி உங்களுக்கு இருக்கு. சரிங்களா, அடுத்து யூஆர். சரிங்களா, யூஆருக்கு வந்து உங்களுக்கு 171 வேகன்சி இருந்துச்சு. இன்னைக்கு இன்க்ரீஸ் பண்ணதோட உங்களுக்கு 210 வேகன்சி இருக்குது. சரிங்களா, அடுத்து டோட்டலாக வந்து பிஎஸ்எஃப்க்கு வந்து 397 வேகன்சி இருந்துச்சு நண்பா. இன்னைக்கு இன்க்ரீஸ் பண்ணதோட உங்களுக்கு 487 வேகன்சி. சரிங்களா, 90 வேகன்சி இன்னைக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பிஎஸ்எஃப். சரிங்களா, அடுத்து சிஐஎஸ்எஃப். சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து உங்களுக்கு 37 வேகன்சி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 88 வேகன்சியாக இருக்குது. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு வந்து உங்களுக்கு வந்து சிஎஸ்எஃப்ல 2 வேகன்சி இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு 5 வேகன்சியாக இருக்குது. அடுத்து சிஎஸ்எஃப்ல வந்து ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 51 வேகன்சி இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு 127 வேகன்சி இருக்குது. சரிங்களா, அடுத்து சிஎஸ்எஃப்ல இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 வேகன்சி இருந்துச்சு. இப்போ இன்னையோட உங்களுக்கு 44 வேகன்சி இருக்குது. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஆரில் சிஎஸ்எஃப்ல வந்து உங்களுக்கு 82 வேகன்சி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து 202 வேகன்சி உங்களுக்கு இருக்குது டோட்டலாக. சரிங்களா, அடுத்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஃப்ல வந்து
191 வேகன்சி இருந்துச்சு, இன்னைக்கு வந்து 466 உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து சிஆர்பிஎஃப் சரிங்களா, சிஆர்பிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து உங்களுக்கு 64 வேகன்சி இருந்துச்சு, இன்னைக்கு வந்து உங்களுக்கு 72 வேகன்சியா 78 வேகன்சியா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அடுத்து எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேகன்சி தான் இருந்துச்சு சிஆர்பிஎஃப்ல, இன்னைக்கு 4 வேகன்சியா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அடுத்து ஓபிசியில் வந்து சிஆர்பிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 91 வேகன்சி இருந்துச்சு, இன்னைக்கு 110 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அடுத்து வந்து இடபிள்யூஎஸ் சரிங்களா, இடபிள்யூஎஸ்ல வந்து சிஆர்பிஎஃப்ல வந்து 34 வேகன்சி இருந்துச்சு, இன்னைக்கு அது 41 வேகன்சியா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அடுத்து யூஆர்ல வந்து உங்களுக்கு சிஆர்பிஎஃப்ல வந்து 145 வேகன்சி இருந்துச்சு, அதை 176 வேகன்சியா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா சிஆர்பிஎஃப்ல வந்து 337 வேகன்சி இருந்துச்சு, அதை 409 வேகன்சியா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அடுத்து எஸ்எஸ்பி சரிங்களா, எஸ்எஸ்பியில் வந்து உங்களுக்கு 5 வேகன்சி இருந்துச்சு, அதை 9 வேகன்சியா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 7 வேகன்சி இருந்துச்சு, ஓபிசிக்கு வந்து எஸ்எஸ்பியில் 7 வேகன்சியா இருந்துச்சு, இன்னைக்கு உங்களுக்கு 13 வேகன்சியா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதுக்கடுத்து இடபிள்யூஎஸ்ல வந்து உங்களுக்கு எஸ்எஸ்பியில் 2 வேகன்சி இருந்துச்சு, அது 4 வேகன்சியா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அடுத்து வந்து யூஆர் சரிங்களா, யூஆர்ல வந்து உங்களுக்கு எஸ்எஸ்பியில் வந்து 10 வேகன்சி இருந்துச்சு, அதை 19 வேகன்சியா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எஸ்எஸ்பியில் வந்து உங்களுக்கு 24 வேகன்சி தான் இருந்துச்சு சரிங்களா, இன்னையோட உங்களுக்கு எஸ்எஸ்பியில் 45 வேகன்சியா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அடுத்து ஐடிபிபியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சியில் வந்து 15 வேகன்சி உங்களுக்கு இருந்துச்சு, இன்னையோட உங்களுக்கு 20 வேகன்சியா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அடுத்து எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிபிபியில் வந்து 1 வேகன்சி தான் இருந்துச்சு, இன்னைக்கு வந்து இன்னைக்கு 1 வேகன்சி தான் இருக்குது சரிங்களா. அடுத்து ஓபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிபிபியில் வந்து 21 வேகன்சி இருந்துச்சு, இன்னைக்கு அதை 29 உயர்த்தி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அடுத்து இடபிள்யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐடிபிபியில் வந்து 8 வேகன்சி இருந்துச்சு, அதை 11 வேகன்சியா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அடுத்து யூஆர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிபிபியில் வந்து 33 வேகன்சி இருந்துச்சு, இன்னைக்கு 45 வேகன்சியா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. டோட்டலாக வந்து ஐடிபிபியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 78 வேகன்சி இருந்துச்சு நண்பா, இன்னைக்கு வந்து அதை 106 வேகன்சியா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் சரிங்களா, ஏஆர்ல வந்து உங்களுக்கு எஸ்சிக்கு வந்து 77 வேகன்சி தான் இருந்துச்சு, அதை 10 வேகன்சியா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அடுத்து எஸ்சியில் வந்து ஏஆருக்கு வந்து வேகன்சி இல்லாமல் இருந்துச்சு, இன்னைக்கு 1 வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்து ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்ல வந்து 9 வேகன்சி தான் இருந்துச்சு, இன்னைக்கு அதை 14 வேகன்சியா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அடுத்து வந்து இடபிள்யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏஆருக்கு வந்து உங்களுக்கு 3 வேகன்சி தான் இருந்துச்சு, இன்னைக்கு அதை 5 வேகன்சியா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அடுத்து வந்து யூஆர் சரிங்களா, யூஆருக்கு வந்து உங்களுக்கு ஏஆர்ல வந்து 15 வேகன்சி இருந்துச்சு நண்பா, இன்னைக்கு வந்து உங்களுக்கு 13 வேகன்சியா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 15 வேகன்சி இருந்துச்சு, இன்னைக்கு அதை வந்து 23 வேகன்சியா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஏஆர்ல வந்து உங்களுக்கு 34 வேகன்சி தான் நண்பா இருந்துச்சு, டோட்டலா உங்களுக்கு 53 வேகன்சி ஏஆருக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஓகே நண்பா, டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1061 வேகன்சி இருந்துச்சு, தமிழ்நாட்டு லெவலில் 1061 வேகன்சி இருந்துச்சு, டோட்டலா 1566 வேகன்சியா இருக்குது, இப்போ 505 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இது வந்து உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் சரிங்களா. இது வரைக்கும் நீங்கள் பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தாலும் சரி ப்ரோ, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கும் இதில் வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா, ஒவ்வொரு வேகன்சி ரொம்ப முக்கியம் சரிங்களா. உங்களுக்கு வந்து 60 மார்க் இருந்தாலும் சரி 61 மார்க் இருந்தாலும் சரி 60க்கு மேலே நீங்கள் இருந்தாலே கண்டிப்பாக பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா. கண்டிப்பாக போன வாட்டியை விட இந்த வாட்டி கட் ஆஃப் நிறைய குறைய வாய்ப்பு இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கலில் நிறைய பேர் வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க, பிசிக்கலில் நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்க, ஹைட்டில் நிறைய பேர் வெளியே போவாங்க சரிங்களா. அதுக்கடுத்து மெடிக்கலில் நிறைய பேர் வெளியே போவாங்க சரிங்களா. இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் சரிங்களா. நீங்கள் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் 60க்கு மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க, நிறைய சான்ஸ் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.